قال الله تعالى في القرآن الكريم وفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: ذكر الأنبياء عبادة وذكر الصالحين كفارة. சர்வலோகத்தையும் படைத்து ஆட்சி செய்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் எங்கள் சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய கிளையாளர்கள் உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபவு தாபிஈன்கள் இமாம்கள் அவுலியாக்கள் மஷாயிஹ்மார்கள் இறுதி நாள் வரையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது நல்லன்பு கொண்டு அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய உண்மையான முஃமின்கள் முஸ்லிம்கள் அனைவர் மீதிலும் இறைவா நீயே ஸலவாத் என்னும் கருணையையும் சலாம் என்னும் ஈடேற்றத்தையும் என்றென்றும் சொரிந்தருள்வாயாக. புனிதமான இறைநேசச் செல்வராம் ஷம்சுல் வுஜூத் சாஹிபுல் ஜம்ஹூத் அஷ்ஷேக் முஹியுத்தீன் சாலிஹுல் யகீன் அஷ்ஷேக் முஹியுத்தீன் மேனா ஹாஜியார் அப்பா வலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய உருஸ் முபாரக் மற்றும் அஷ்ஷேகுல் காமில் சாலிஹுல் யகீன் ஏர்மாவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய புனிதமான உருஸ் முபாரக் நிகழ்வுக்காக வேண்டி வருகை தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு ஏவி இருக்கின்றார்களோ அந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எந்தெந்த விடயங்களை விட்டு தவிர்த்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு எங்களுக்கு தடை விதித்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை விட்டு தவிர்த்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் வசியத்தாக கூறிக்கொள்கின்றேன். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே பல நபிமார்களை ரசூல்மார்களை அனுப்பி வைத்தான். அந்த நபிமார்கள் ரசூல்மார்களில் நுபுவத்து என்று சொல்லக்கூடிய அந்த அதிகாரத்தன்மையையும் நுபுவத்து என்று சொல்லக்கூடிய அந்த அந்தஸ்தையும் நபிமார்களுக்கு வழங்கி மக்களை நேரான வழியிலே சீரான வழியிலே வழிநடாத்துவதற்காக வேண்டி அனுப்பி வைத்தான். இதே காலப்பகுதியில அந்த நபிமார்கள் ரசூல்மார்கள் வந்து கொண்டிருக்கின்ற பொழுதே விலாயத்து என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தன்மையை கொடுத்து வலிமார்களையும் அல்லாஹ் இந்த வையகத்துக்கு அனுப்பி வைத்துக் கொண்டு இருந்தான். இப்படி அந்த வலிமார்கள் இந்த உலகத்தில் வருகின்ற பொழுது அந்த வலிமார்களில் சிறந்தவர்களாக விலாயத்தினுடைய அரசராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வம்சாவளியில இந்த உலகத்தில் பூத்த குதுபுல் அக்தாப் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் அல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள்தான் மிக பெரும் விலாயத்தின் வேந்தராகவும் எல்லா வலிமார்களுக்கும் அரசராகவும் திகழ்ந்தவர்கள் அவர்கள்தான். இதை யாரும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. ஏனென்றால் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் அல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் சொன்னார்கள், என்னுடைய கால் பாதம் ஒவ்வொரு வலிமார்களுடைய தோள்புயத்திலும் இருக்கும் என்றார்கள். இந்த வாசகம் அவர்கள் பிறந்ததற்கு பின்னால வரக்கூடிய வலிமார்களுக்கு மாத்திரமல்ல, அவர்களுக்கு முன்னால் எத்தனை வலிமார்கள் தோன்றினார்களோ அத்தனை வலிமார்களுக்குமான வாசகம் தான் இது. ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் அல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களுக்கு 200 வருடங்களுக்கு முன்னால வாழ்ந்தவர்கள். அவர்களும் கூட இந்த வார்த்தையை
இறைவனுடைய புறத்திலிருந்து ஆரம்பமாக 200 வருடங்களுக்கு முன்னாலேயே கேட்டார்கள். அதனால் அவர்கள் தலை சாய்த்து கொடுத்தார்கள். கௌசுல் ஆலம் முஹியத்தீன் ஆண்டகை ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, நாயகமே உங்களுடைய கால் பாதத்தை நானும் சுமக்கிறேன் என்றார்கள். இதுபோல எண்ணற்ற வலிமார்கள், அவர்களுக்கு முன்னால வந்தவர்கள் கூட கௌசுல் ஆலம் முஹியத்தீன் ஆண்டகை ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய கால் பாதத்தை சுமந்த வரலாறுகளை நாங்கள் படிக்கிறோம். எனவே கௌசுல் ஆலம் முஹியத்தீன் ஆண்டகை ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இந்த வையகத்தில் தோன்றி அவர்கள் ஆரம்பித்து வைத்து அவர்களுடைய வழிகளை பின்பற்றி அவர்களுடைய சொல் செயல்களை அங்கீகாரங்களை இஸ்லாமிய முறைப்படி இதுதான் என்று நமக்கு காட்டித் தந்தார்களே, அந்த வழியை உண்டாக்கியதுதான் காதிரியா தரீகா. இந்த காதிரியா தரீகாவை பொறுத்தவரையில கௌசுல் ஆலம் முஹியத்தீன் ஆண்டகை ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், என்னுடைய முரீது, என்னிடம் பைஅத் செய்தவர்கள், எனது ஹலீஃபாக்கள், என்னை நம்பியவர்கள், எனது பேச்சை கேட்டவர்கள், என்னுடைய சபையில இருந்தவர்கள், இப்படி எல்லா வரிசைகளையும் சொல்லிவிட்டு இவர்கள் நாளை சுவர்க்கம் செல்வதற்கு நான் பொறுப்புதாரி என்று கௌசுல் ஆலம் முஹியத்தீன் ஆண்டகை கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் தானே பொறுப்பு எடுத்துக் கொண்டார்கள் தன்னுடைய முரீதீன்களுக்கு. எனவே இந்த காதிரியா தரீகாவை இலங்கைக்கும் கொண்டு வருவதற்கு, இலங்கையில் முதலாவதாக இந்த காதிரியா தரீகாவை நிலவுவதற்கு மிகவும் பாடுபட்டவர்கள், காதிரியா தரீகாவினுடைய கோட்டையாக இந்த இலங்கை மண்ணை மாற்றுவதற்கு வந்தவர்கள் தான் கோட்டார் நகரத்திலே இருந்து இலங்கைக்கான வருகையை கௌசுல் ஆலம் முஹியத்தீன் ஆண்டகையினுடைய உத்தரவின் பிரகாரம் கோட்டார் மஷாயிஹ்மார்கள் இங்கே வந்தார்கள். காதிரியா தரீகா ஈராக் நாட்டில் இருக்கின்ற பொழுது அங்கே இருந்தார்கள் கிங் நூருத்தீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த காதிரியா தரீகாவினுடைய வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். இவர்களுடைய கனவில குதுபுல் அக்தாப் முஹியத்தீன் ஆண்டகை ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் போய் சொன்னார்கள், உங்களுடைய சேவை இலங்கை மண்ணுக்கு தேவை. இலங்கை மட்டுமல்ல, இந்தியா, சரந்தேப், ஹிந்துஸ்தான், இது அத்தனைக்குமே தேவை. அதனால் நீங்கள் பகதாதில இருந்து நீங்கள் தென்னிந்தியாவுக்கு செல்லுங்கள், அங்கே சென்று உங்களுடைய இந்த மார்க்க பணியை மேற்கொள்ளுங்கள் என்று அஷேக் கிங் நூருத்தீன் வலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு கட்டளையிட அவர்கள் அன்றைய காலத்துல கோட்டாறுல, அதுதான் பழைய துறைமுகம், அந்த இடத்துக்கு வருகை தருகிறார்கள் கோட்டாருக்கு. அப்படி கோட்டாறுல வருகை தந்து அங்கே இருந்த பல நாட்கள் மார்க்க பணியை செய்கிறார்கள். அங்கே ஒரு திருமணமும் முடிக்கிறார்கள். அவர்கள் அங்கு திருமணம் முடித்து அந்த திருமணத்தின் மூலமாக அவர்களுடைய வம்சாவளியிலே பல காதிரியா தரீகாவுடைய மஷாயிஹ்மார்கள் உருவாகிறார்கள். அதிலேதான் உருவாகியவர்கள் தான் அஷேக் சாலிஹுல் யகீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். இவர்கள் கோட்டார்ல பிறந்தார்கள். கோட்டார்ல பிறந்துவிட்டு அவர்கள் கேரளாவிலே நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். பல வருடங்கள் கோட்டாரிலே மார்க்க பணியை செய்தவர்கள். இவர்கள் கோட்டார்ல இருக்கின்ற பொழுது அவர்களுடைய மகன் அஷேக் சுலைமான் காதிரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னுடைய வம்சாவளியில ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய வம்சாவளியில வந்த ஃபாத்திமா பேபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் பிறக்கின்ற குழந்தை தான் இன்று நாங்கள் நினைவுபடுத்திக் கொண்டு பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய அஷேக் மேனாஹாஜார் அப்பா அஷேக் முஹியத்தீன் காதிர் வலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். இவர்களுடைய தந்தையுடைய வம்சம் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய 39வது தலைமுறையில வந்தவர்கள். தாய் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய வம்சத்தில் அஹ்லுல் பைத்துகளே வந்தவர்கள். ரெண்டு வம்சமுமே தலை சிறந்த வம்சமாக திகழ்ந்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு இடையில இருந்த அந்த உறவும் அவர்களுக்கு இடையில இருந்த அந்த சிறப்புகளையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். சித்திக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு அந்த பெயரை சூட்டியதே அல்லாஹ் தான். அவர்கள் உண்மையாளர், இவர்களுடைய புறத்திலிருந்து உண்மைதான் வெளிப்பட்டுக் கொண்டு இருக்கும்
இவர்களுடைய வம்சாவளி உண்மையாளர்களாக இருப்பார்கள் என்ற பட்டத்தை சூட்டியது இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா. ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து சொல்கிறார், என்னுடைய மகன் வெளிநாட்டுக்கு சென்றார், வியாபாரத்துக்கு சென்றார், நீண்ட நாட்கள் வரவில்லை. அப்படியான இந்த மகன் எப்பொழுது வருவார்கள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார்கள். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கலாகதரை பார்க்கிறார்கள். கலாகதரிலே அங்கே அவருடைய மகனுடைய அஜல் முடிந்து விட்டது, அவர் மரணித்து அவருடைய உடம்பே இல்லாமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை. இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த மனிதருக்கு ஆறுதலாக சில வார்த்தைகளை சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹ் உங்களுக்கு பொறுமையை வழங்குவானாக, நீங்கள் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள், இப்படி ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி அனுப்புகிறார்கள். இப்ப இந்த மனுஷனுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு, மனசுல ரொம்ப கவலையா போச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகன் வருவார் என்று சொல்லலையே, அழுது கொண்டே போறார். ரோட்ல போய்கிட்டே இருக்கின்ற பொழுது அந்த இடத்துல சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் வருகிறார்கள். கேட்டார்கள், ஏன் அழுகிறீங்க? அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய மகனுடைய விஷயத்தை நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்துல சொன்னேன், அவங்க திரும்பி வருவார்கள் என்று என்னிடத்துல சொல்லவே இல்லையே, ஆறுதல் கூறி என்னை அனுப்பிவிட்டார்கள். அப்படியா என்று சொல்லி சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நாவு முந்திக் கொள்கிறது, உங்களுடைய மகன் திரும்பி வருவார், உங்களுடைய மகன் திரும்பி வருவார், நீங்கள் அழ வேண்டாம், நீங்கள் அமைதியாக வீட்டுக்கு செல்லுங்க என்று சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்ல, சில நாட்கள் கழிகிறது, அவருடைய மகன் வீட்டுக்கு வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் அழைத்துக் கொண்டு போகிறார்கள். அந்த மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டார்கள், உங்களுடைய மகன் திரும்பி வந்தாரா என்று கேட்டார்கள். ஓ, வந்தார்கள் யா ரசூலல்லாஹ். அப்படியா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பார்க்கிறார்கள், நான் கலாகதரை பார்க்கின்ற பொழுது அவருடைய அஜல் முடிந்து விட்டதாகத்தானே இருந்தது. திரும்ப கேட்கிறார்கள், என்னை சந்தித்ததற்கு பின்னால நீங்க யாரையாவது சந்தித்தீர்களா? ஓம், சந்தித்தேன். யாரை? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை சந்தித்தேன். அப்படியா? என்ன சொன்னார்கள்? என்னுடைய மகன் திரும்பி வருவார் என்று எனக்கு ஆறுதல் கூறினார்கள் என்றார்கள். உடனே சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் பார்க்கின்ற பொழுது நீங்களும் உண்மையைத்தான் சொன்னீர்கள். அந்த நேரத்தில் அவர் மரணித்து தான் இருந்தார், அந்த நேரத்தில் அவர் மரணித்து தான் இருந்தார், அது உண்மை. ஆனால் உங்களுடைய நண்பர் அபூபக்கர் சித்திக் நாயகம் வார்த்தையை முந்திக் கொண்டு விட்டார்கள், அவர் திரும்பி வருவார் என்று சொல்லிவிட்டார்கள் யா ரசூலல்லாஹ். அதனால அல்லாஹ் அவர்களை உண்மையாளர் என்று புரிந்து கொண்டு விட்டான். அவர்கள் சித்திக், அதனால் உண்மையாளருடைய வாயிலிருந்து ஒரு நாளும் பொய் வராது, உண்மையாளருடைய நாவிலிருந்து ஒரு நாளும் பொய் வராது யா ரசூலல்லாஹ். அதனால் போன உயிரை திருப்பி கொடுத்து அவரை திருப்பி அனுப்பிவிட்டான் இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்று சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னார்கள். எனவேதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உற்ற நண்பர், அவர்களுடைய சிறானவர்கள், அவர்களுடைய முதலாவது ஹலீஃபா. இப்படிப்பட்ட சல சிறப்புகளை மேன்மைகளையும் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சையதுனா அபூபக்கர் சித்திக் நாயகத்தினுடைய 39வது தலைமுறையில தான் இன்று நாங்கள் புகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஷேഖ்னா முஹியத்தீன் மேனா ஹாஜியார் அப்பா வலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் வருகிறார்கள். இப்படி இவர்கள் வருகை தருகின்ற பொழுது இவர்கள் அந்த ஊர்ல கோட்டாறுல இவர்கள் பிறக்கிறார்கள். பிறந்தவுடன் இவர்களுடைய அப்பா சாலிஹுல் யகீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அவர்களுடைய காதில அதான் சொல்லி ஊது, இடது காலில் இகாமத்தை சொல்லி ஊது, அவர்களுக்கு பெயரையும் வைக்கிறார்கள். முஹியத்தீன், ஷேக் முஹியத்தீன் என்கின்ற பெயரை ஔஸநாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களின் மீது கொண்ட அந்த அன்பின் காரணத்தினாலும் அந்த பாசத்தின் காரணத்தினாலும் அவர்களுக்கும் அதே பெயரை தான் சூட்டுகிறார்கள். இப்படி இவர்கள் பெயர் சூட்டி விட்டு சொன்னார்கள், ஒரு சுப செய்தியை சொன்னார்கள். இவ்வளவு காலமாக இந்த கோட்டார் மண்ணில நான் தான் மார்க்க பணியை, காதிரியா தரீகாவை மக்களுக்கு போதித்துக் கொண்டு இருந்தேன். ஆனால் என்னுடைய வேலை எத்தோடு முடிந்து விட்டது என்றார்கள். என்னுடைய வேலை இப்பொழுது முடிந்து விட்டது, அதற்கான ஒருவரை அல்லாஹ் இதோ உதிக்க வைத்து விட்டான்.
எனவே இதற்கு பின்னால இவர்கள் அந்த வேலையை செய்வார்கள் என்ற சுப செய்தியை அன்றைய காலத்திலேயே அஷ்ஷைக் ஸாலிஹுல் யகீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கூறிவிட்டு அவர்கள் சென்று விட்டார்கள், மறைந்து விட்டார்கள். பல வருடங்கள் மக்களுடைய கண்ணிலேயே தென்படவில்லை. பின்னால்தான் அவர்களுடைய வஃபாத் நேரத்தில் தான் அவர்கள் கேரளாவிலே எர்மவி என்ற இடத்திலே அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டதாகவும் இன்றும் அந்த இடத்துக்கு ஜியாரத்துக்காக வேண்டி மக்கள் போய்கொண்டு தரிசித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இப்படி அவர்களுடைய நிலை ஆகிவிட்டது. பின்னால கோட்டார் நகரத்திலே அஷ்ஷேக் மேனா ஹஜ்ஜரப்பா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் மார்க்க பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற காலப்பகுதியில தான் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் கனவிலே தோன்றுகிறார்கள். கனவிலே தோன்றி சொன்னார்கள், நீங்கள் இந்த பகுதியிலே மார்க்க பணியை ஆற்றியதை போல நீங்கள் இலங்கைக்கும் செல்ல வேண்டும். அந்த இலங்கை மண்ணிலே நீங்கள் மார்க்க பணியை போதிக்க வேண்டும் என்கின்ற அந்த செய்தியை உத்தரவை இடுகிறார்கள் கௌஸ் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். கௌஸ் நாயகம் உத்தரவிட்டவுடன் மேனா ஹஜ்ஜரப்பா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இலங்கை மண்ணுக்கு முதலாவதாக 1840வது ஆண்டு பகுதி காலங்களில் இலங்கைக்கு வருகிறார்கள். அவர்கள் வந்து முதலாவதாக இருந்த இடம் தான் கொழும்பு பெரிய பள்ளிவாசல். கொழும்பு பெரிய பள்ளிவாசலுக்கு வந்து அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அப்பொழுது 63 வயசு. அவங்க இலங்கை மண்ணில் கிட்டத்தட்ட 24 வருஷ காலங்கள் சேவை செய்திருக்கிறார்கள். அவர்கள் இலங்கையை விட்டு போகின்ற பொழுது 87 வயசு அவர்களுக்கு. அப்ப 24 வருட காலங்கள் முதலாவதாக 63 வயசுல ஒரு ஆள் வந்து பள்ளிக்குள்ள உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அசருடைய நேரம், அசர் தொழுகையை முடிந்ததற்கு பின்னாலும் பள்ளிக்குள்ளேயே திக்ருல இருக்கிறார்கள். மக்ரிபுடைய நேரம் முடிவடைகிறது, பள்ளிக்குள்ளேயே இருக்கிறார்கள். இஷாவுடைய தொழுகையும் முடிவடைகிறது. இஷாவுக்கு பின்னாலையும் பள்ளியிலேயே திக்ருல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஷேக் முஹியுத்தீன் மேனா ஹஜ்ஜரப்பா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். இப்படி அமர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது கடைசியாக பள்ளி மூடுகின்ற நேரம் வருகிறது. அந்த நேரத்தில் மாதிரி வந்து சொல்றாரு, பள்ளியில யாருக்கும் தங்க முடியாது, நீங்க வேண்டுமானா வெளியில போய் தங்கிக் கொள்ளலாமே, இப்படி சொல்றாங்க. உடனே மேனா ஹஜ்ஜரப்பா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், நான் இந்தியாவில இருந்து வந்திருக்கிறேன், எனக்கு இந்த இலங்கையில யாரையுமே தெரியாது, எங்க போறதுன்னும் தெரியாது, நான் இந்த இடத்துல தான் முதலாவதாக வந்து உட்கார்ந்து இருக்கிறேன், அதனால எனக்கு இந்த பள்ளியில தங்கிக் கொள்றதற்கு இடம் தாருங்கன்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரு, இங்க யாருக்கு நாங்க அப்படி இடம் கொடுக்கறது இல்ல, நீங்க வேண்டுமானால் வெளியில போய் பார்த்து கொள்ளுங்க, நீங்க இந்தியாவில இருந்து வந்திருந்தாலும் சரி வேற எங்கிருந்து வந்திருந்தாலும் அதுல எனக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்லிட்டாங்க. உடனே சரி, மேனா ஹஜ்ஜரப்பா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அப்படியே வெளியில வாராங்க. வெளியில வந்து கதவை மூடப்படுகிறது. அங்க தாப்பால் போட்டு எல்லாம் லொக்கெல்லாம் போட்டு வச்சுட்டாங்க. வச்சு போட்டுட்டு தஹஜ்ஜத்துடைய நேரத்துல சுபஹ் தொழுகைக்காக வேண்டி முஅத்தினார் வாராரு. வந்து பார்க்கிறாரு, கதவு மூடி இருக்கு. வெளியில போட்ட மேனா ஹஜ்ஜரப்பா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பள்ளிக்குள்ள உட்கார்ந்து திக்ருல இருக்கிறாங்க. மூடப்பட்ட கதவு, ஆனால் அவர்கள் உள்ளே இருக்கிறார்கள். அவர்களை வெளியில போட்டு தான் கதவு மூடினாங்க, ஆனா அவர்கள் உள்ளே இருக்கிறார்கள். இது எப்படி சாத்தியமாகும்? இது வலிமார்களுக்கு சாத்தியமாகும். வலிமார்களுக்கு திரை கிடையாது. எங்களுக்கு தான் திரையெல்லாம் இருக்கு. எங்களுக்கு இங்க இருந்து பார்த்தேன்னு சொன்னா இந்த செவத்து வரர்கள் தான் காணும், அதுக்கு பின்னால என்ன நடக்குதுன்னு தெரியல. எங்கட பார்வை அவ்வளவுதான் தூரம். அல்லாஹ் வலிமார்களுக்கு அந்த பார்வையையும் விசாலப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதனால தானே கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், யா முஹியுத்தீன் என்று நீங்கள் அழைத்தீர்கள் என்று சொன்னால், மேற்கில் இருந்து அழைத்தாலும் கிழக்கில் இருந்து அழைத்தாலும் உங்களுக்கு நான் கை கொடுப்பேன் என்று சொன்னார்களே, எப்படி அது? எங்கிருந்து அழைத்தாலும் கேட்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறான். எங்கிருந்து அழைத்தாலும் பார்க்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அதனால் அவர்களினால் முடியும். இப்படி வலிமார்களுக்கு திரை கிடையாது. கலேவல பகுதியில யூசுப் வலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் என்ற ஒரு இறைநேசர் வாழ்ந்தாரு. இன்றைக்கும் நம்ம பள்ளிவாசல்ல முன்னால் அவருடைய ஜியாரம் இருக்கும், சின்னதாக தனது ஜியாரம் இருக்கும். இவங்க அக்ரோன பகுதியில எல்லாம் நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கின்ற பொழுது இவங்களோட குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம், நல்ல ஃபேமஸான நல்ல கண்ணியமான குடும்பம். ஆனா இவங்க வந்து ஒரு மஜ்தூபுடைய நிலை. அல்லாஹ் 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 என்று அல்லாஹ்ல தன்னை ஃபனாவாக்கி கொண்டு அப்படியே பாதையில எல்லாம் ரோட்ல எல்லாம் அலைந்து திரிவார்கள். சில நேரங்கள்ல உடுத்திருக்கக்கூடிய ஆடை கூட கலந்து கீழே விழுந்துடும், உடுப்பு கூட கீழே விழுந்துடும். அதை கூட அவங்களுக்கு விளங்காது.
அப்படி நடந்துகிட்டு போவாங்க. அன்றைய காலத்துல தம்புள்ள பிரதேசத்துல எல்லாம் யூசுப் வலியுல்லா வாராங்கன்னு சொன்னாக்க உடனே அவங்களுக்கு சொல்லி கடைக்காரர்கள் சீட்டை வேறையா ஒதுக்கி வைப்பாங்க. அந்த சீட்ல உட்கார வச்சு ஒரு பிளேன் சரி குடிச்சிட்டு போங்கன்னுவாங்க. ஏன்னா அவங்க அந்த கடைக்கு வந்துட்டு போனாலே அன்றைக்கு அந்த கடை கலகட்டும், அந்த அளவு வியாபாரம் நடக்கும். இப்படி அந்த காலத்துல இருந்தாங்க. இந்த யூசுப் வலியுல்லா நாயகத்தை அவங்களோட குடும்ப மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா வீட்டுக்குள்ள ரூம்ல போட்டு அடைச்சு வைப்பாங்களாம், வெளியே போகாம இருக்கிறதுக்காக வேண்டி. இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கின்ற பொழுது இவர்களை ரூமுக்குள்ள இங்க வச்ச லொக்க போட்டுட்டு போவாங்களாம், திரும்பி பார்த்தா ரோட்ல நடந்து போய்கிட்டு இருப்பாங்களாம். இது மாதிரி எத்தனையோ தடவை செஞ்சு பார்த்தாங்க. போலீஸால ஒரு நாள் ஜெயிலுக்குள்ளேயே போட்டுட்டாங்க. அவங்கள போலீஸால பிடிச்சு ஜெயிலுக்குள்ள போட்டுட்டாங்க. போலீஸ்காரன் ஜெயில லொக்க போட்டு எல்லாத்தையும் செஞ்சு ஆளை உள்ளுக்கு போட்டு வச்சுட்டு போனான்னு சொன்னா வெளியே பார்த்தாக்க அவர் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கிறாராம். இவர் இங்க பாக்குறாங்க, நீங்கள திரும்பி பார்த்தா அவங்கள நடக்கிறாரு. இது சரிப்பட்டு வரலன்னு சொல்லி போலீஸ்காரன் புரிஞ்சு கொண்டுட்டான், இவர் சாதாரண மனிதர் அல்ல, இவர் ஒரு பெரிய இறைநேசர், ஒரு மகானாக இருக்க வேண்டும். இங்க கதவை மூடிட்டு இங்க திரும்பி பார்க்க கவராங்களா போறாருந்தா. இந்த மாதிரி வலிமார்களுக்கு அந்த திரை என்பது கிடையாது. வலிமார்களுக்கு திரை என்பது எங்குமே கிடையாது. அதே போலதான் மேனா ஹஜ்ஜி அரப்பா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களும் கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் அவர்களை உள்ளுக்கு வைத்திருந்தத அவர்கள் வெளியில வரப்படுகிறார்கள். அங்கே லொக்கெல்லாம் போடப்படுகிறது. சுபகுக்கு போய் பார்த்தா அவங்க உள்ளுக்கு இருக்கிறாங்க, திக்ரில இருக்கிறாங்க. இப்படி அவர்களுடைய முதல் கராமத்து அங்க வெளிப்படுகிறது. வெளிப்பட்டதும் அங்கே மக்கள் அவர்களை சூழ ஆரம்பிக்கிறார்கள். ஒரு இறைநேசர் வந்தார்னு சொன்னா அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை மக்கள் பார்த்தார்கள் என்றால், அற்புதங்களை பார்த்தார்கள் என்றால் அவர்களை நெருங்குவதற்கு வருவார்கள் இல்லையா? அப்படி நெருங்கியவர்கள் பல பேர்கள் அவர்களிடத்தில் பைஅத் செய்தார்கள். அதுல முதலாவதாக சுலைமான் லப்பை மரிக்கார் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களிடத்தில் முரீதாக ஆகிறார்கள். முதலாவது ஹலீஃபாவாக அஷேக் மேனா ஹஜ்ஜி அரப்பா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முதலாவது ஹலீஃபாவாக திகழ்ந்தவர்கள் தான் அஷேக் பாக்கூஸ் கரவான் வலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இன்றும் கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் கீழ நீங்க போனீங்கன்னு சொன்னா அவர்களுடைய தர்பார் ஷரீஃப் ஜியாரத் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் தான் மேனா ஹஜ்ஜி அரப்பா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய முதலாவது ஹலீஃபாவாக திகழ்ந்தவர்கள். மலாய் வம்சத்தை சேர்ந்தவர்கள். அன்றைய காலத்தில் மலாய் வம்சத்தை சேர்ந்தவர்கள் கூட எவ்வாறு தக்வாவோடு இருந்திருக்கிறார்கள் என்பது அவர்களை பார்த்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவு அவர்களுடைய தக்வாவும் அவர்களுடைய ஷேഖின் மீது ஃபனாவாகவும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதனை அங்கே பறைசாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி மேனா ஹஜ்ஜி அரப்பா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இலங்கைக்கு வந்து அவர்கள் இந்த இடத்துல 1846 வருஷத்துல தான் இந்த புனிதமான இடம் இப்பொழுது நாங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த முஹியத்தீன் தக்கியாவை இந்த இடத்துல காணி வாங்கி அவர்கள் சொந்தமாக இந்த இடத்துல ஒரு பள்ளிவாசலை நிறுவி இந்த இடத்துல தைக்காவாக மக்கள் தொழுவதற்காக வேண்டி ராத்திபு மஜ்லிஸ்கள் நடைபெறுவதற்காக வேண்டி தன்னுடைய முரீதுங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி இந்த இடம் நிர்ணயிக்கப்பட்டு இருக்கிறது. மேனா ஹஜ்ஜி அரப்பா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய வரலாறு மிகவும் நீளமானது. சுருக்கமாக சில விஷயங்களை சொல்லிக் கொண்டு போகிறேன். அவர்கள் ஹஜ்ஜுக்கு போவதற்காக வேண்டி ஆயத்தமாகிறார்கள். ஹஜ்ஜு செல்வதற்காக வேண்டி ஆயத்தமாகி கடலிலே தான் கப்பலிலே பிரயாணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை. கடல் கப்பலில் பிரயாணம் செய்கிறார்கள். பல கப்பல்கள் பல போட்டுகள் அந்த காலத்துல பிரயாணம் பல மாத காலங்கள் போகும். இப்படி பல மாத காலங்களாக பிரயாணம் செய்கின்ற பொழுது சூறாவளி காத்து வருகிறது. சூறாவளி காத்து வந்ததும் பல கப்பல்கள் அந்த இடத்திலேயே அந்த காற்றுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் கடலில் மூழ்கி விட்டது. இவங்களோட கப்பல்ல இருக்கக்கூடியவங்க சொன்னாங்க, மேனா ஹஜ்ஜி அரப்பா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களிடத்துல, நீங்கள் ஒரு அல்லாஹ்வுடைய இறைநேச செல்வர், நாங்க ஹஜ்ஜுக்கு சென்று கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்விடத்தில் இந்த சூறாவளி நிற்பதற்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்களே என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் மேனா ஹஜ்ஜி அரப்பா அன்னவர்கள் பாடிய ஒரு முனாஜாத்து பைத்து தான் கப்பல் முனாஜாத் என்று இன்றும் இருக்கிறது. இன்றைக்கெல்லாம் கப்பல் முனாஜாத்து, இந்த ஜம்ஹூத் மாலை, தம்ஹூத் மாலை, வேற என்ன ரசூல் மாலை கூட இன்றைக்கு படிக்கிறதுக்கு ஆள் இல்லாம இருக்கு. அது எங்கேன்றே தெரியாமல் இருக்கு. இது எல்லாம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் இன்றும் பழக்க வேண்டியது. குறைந்தபட்சம் நாங்க என்ன தரீகாவில இருக்கிறோமோ அந்த தரீகாவினுடைய இந்த முனாஜாத்துக்களையும்
அந்த தரீகத்தினுடைய இந்த பாமாலைகளையும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது அது எமக்கு கடமை, இந்த காலத்தினுடைய கடமை, அது கட்டாயம் நாங்கள் செய்ய வேண்டியது. இல்லை என்றால் அந்த பிள்ளைகள் எல்லாம் வழிகட்டி பக்கம் தான் சென்று விடுவார்கள். இவைகள் எல்லாம் நாங்கள் படித்து கொடுக்காமல் நாங்களேயே எங்களோட முடித்துக் கொண்டோம் என்றால் நாளைக்கு உங்களுக்கிட்டையும் அந்த பிள்ளைகளை பத்தி அல்லாஹ் கியாமத்துல கேட்பான். நீங்க மட்டும் நல்லா சுவர்க்கம் போறதுக்கு ஷேகுமார்களை கரம் பிடிச்சு ஷேகுமார்களோடு வாழ்ந்தீங்க, உங்களோட பிள்ளைகளை எல்லாத்தையும் நீங்க வெஸ்டர்ன் டைப் விட்டுட்டீங்களா? அல்லது உங்களோட பிள்ளைகளை எல்லாத்தையும் நீங்க ஷேகுமார்களை எல்லாம் மறந்து அப்படியே அவர்களை படிப்பும் அதுவும் இதுவும் சொல்லி அவர்களுடைய வாழ்க்கை திசையை மாற்றி விட்டீர்களா என்று அல்லாஹ் உங்களுக்கு இந்த பொறுப்பை பற்றி கேட்பான் நாளைய கியாமத்துடைய நாளையில. நீங்க தப்பிக்க முடியாது. என்ன பிள்ளைகள் அமானிதம், அந்த அமானிதத்தை பற்றி நிச்சயமாக அல்லாஹ் உங்களிடத்துல கேட்பான். அதனால் இந்த பைத்துக்கள், இந்த முனாஜாத்துக்கள், இந்த பாமாலைகள் இவைகளை எல்லாம் அன்றைய காலத்தில் ஷேகுமார்கள் சொல்லி வைத்தது எதற்காக? அந்த பிள்ளைகள் வளருகின்ற பொழுதே இறை சிந்தனையோடும் இறை பக்தியோடும் வளர வேண்டும் என்பதற்காக. ஒருவர் சொல்றார், பழைய மனிதர், அன்றைய காலத்துல நாங்கள் பிள்ளையை தாளாட்டுகின்ற பொழுது இந்த கப்பல் முனாஜாத்தை ஓதி ஓதி தாளாட்டுவோம். ஏன் அப்படி ஓதுகின்ற பொழுது, அதை பாடுகின்ற பொழுது அந்த பிள்ளையுடைய காதில் அது விழுகின்ற பொழுது அதிலே வரக்கூடிய அந்த வாசகங்களும் அதிலே இடம்பெறக்கூடிய இறை தத்துவங்களும் இறை ஞானங்களும் சிறு பராயத்திலிருந்தே அந்த பிள்ளைக்கு அது பழக்கமாக வந்து கொண்டிருக்கும். இல்லைன்னு சொன்னாதான் ஒரு ஞான கருத்த மக்களுக்கு மத்தியில ஒருவர் புதிதாக சொல்லுகின்ற பொழுது இவனை பைத்தியகாரமாய் சொல்லிக்கிட்டு இருக்கிறான், இப்படி நிலவு அப்பதான் வரும். ஏனென்றா இவருக்கு இதுக்கு முன்னுக்கு அதை பத்தி உண்டான சிந்தனையோ அதை பத்தி உண்டான தெளிவோ எதுவுமே இல்லை. அதனால அது ஆரம்பத்தில் இருந்து ஒருவர் செய்து கொண்டு வந்தார் என்று சொன்னால், அந்த சிந்தனையில் அந்த வளர்ப்புல வளர்த்து கொண்டே வந்தார் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த மனிதர்களுக்கு அந்த அறிவும் கிடைக்கும், இறைவனிடத்தில் சித்தி பெறக்கூடிய அந்த வாய்ப்பும் இருக்கும். எனவே அந்த சிந்தனைகளை இன்றைக்கு இல்லாமலாக்கி விட்டார்கள். அதனால் இன்றைக்கும் நாங்கள் இந்த தரீகாவில இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த பாமாலைகளை, இந்த முனாஜாத்துக்களை கட்டாயம் படிக்க வேண்டும். அப்ப கப்பல் முனாஜாத்தை பாடி முடித்தவுடன் சூறாவளி நின்று விடுகிறது. அவர்கள் ஜித்தாவுக்கு போய் அந்த கப்பலிலே போய் சேர்கிறார்கள். சேர்ந்து அங்கே ஹஜ்ஜுடைய காலம் முடிவடைந்து விட்டது. அப்படி ஹஜ்ஜிலிருந்து அவர்கள் வருகிறார்கள். ஹஜ்ஜை முடித்து விட்டு வருகிறார்கள். இலங்கைக்கு வருகின்ற பொழுது அவர்களுடைய அந்த முரீதீன்கள் பல்லாக்கில் வச்சு அவர்களை தூக்கி வருவதற்காக வேண்டி, கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி பல்லாக்கில் தூக்கி கொண்டு வருகிறார்கள். அப்படி வருகின்ற பொழுது அந்த மனிதர்கள் சத்தம் போட்டு கொண்டு வந்தார்கள், அந்தாஹே மேனாஹே, அந்தாஹே மேனாஹே என்று அந்த சத்தம் போட்டுக்கிட்டு வந்தாங்களாம். அந்த மேனா என்று சொல்றதுக்கு பல்லாக்கு என்ற ஒரு கருத்து இருக்கு. அதனால இந்த பல்லாக்குல ஹாஜி, மேனா ஹாஜி அவர்கள் வராங்க. இந்த வார்த்தையை மக்கள் எல்லாரும் கேட்டாங்க. கேட்ட பின்னால அவங்கள பேர் ஷேக் முஹியத்தீன், ஷேக் முஹியத்தீனாக இருந்தாலும் கூட மக்கள் எல்லோரும் அவர்களை மேனா ஹாஜியார், மேனா ஹாஜி இப்படி இந்த பெயரை கொண்டு அன்றைய காலம் தொட்டும் அழைக்க தொடங்கினாங்க. இப்படியே அவர்களுடைய பெயர் இன்றைக்கும் மக்களுக்கு மத்தியிலே பிரபல்யமாக இருக்கிறது. மேனா ஹாஜியார் அப்பா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கின்ற அந்த பெயர். எனவே மேனா ஹாஜியார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இலங்கையில பல கராமாத்துக்களையும் பல அற்புதங்களையும் இந்த இடத்திலே அவர்கள் நிகழ்த்தி காட்டி இருக்கிறார்கள். மேனா ஹாஜியார் அப்பா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இலங்கையில கோட்டார் ஷேகுமார்கள் அவர்களுடைய பரம்பரையில நிறைய இடங்களில் நிறைய சேவைகளை செய்திருக்கிறார்கள். ஒன்று ரெண்டு சேவைகள் அல்ல, நிறைய சேவைகள் இந்த இலங்கை மண்ணில செய்திருக்கிறார்கள். எந்த அளவு என்று சொன்னால், தரீகாக்கள் போக முடியாத அந்த காலத்திலே தரீகாக்களை மக்கள் ஷேகுமார்கள் செல்ல முடியாத இடங்களில் எல்லாம் இவர்கள் போய், இந்த காதிரியா தரீகாவினுடைய கோட்டாரில் இருந்து வந்த ஷேகுமார்கள் போய் அவர்கள் அந்த இடங்களில் தரீகாவை வளர்த்தவர்கள். முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களின் மீது அளவற்ற பாசத்தை மக்களுக்கு மத்தியிலே ஊற்றியவர்கள். இன்றைக்கு கொழும்பிலே காதிரியா தரீகா, கோட்டார் தர்கா ஷேகுமார்களும் இருக்கிறார்கள். அதே போன்று இன்றைக்கு பள்ளிவாசலும் இருக்கிறது. இதே போல நீங்கள் கழுத்தறைக்கு சென்றால் அங்கேயும் கோட்டார் தரீகத்தினுடைய மஷாயிஹ்மார்கள் செய்த சேவை அவர்களும் இன்று அந்த இடத்திலே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அலுத்கமையிலே கோட்டார் தக்கியா இருக்கிறது. அந்த மஷாயிஹ்மார்கள் அங்கு போய் இஸ்லாத்தினுடைய சேவைகளை செய்திருக்கிறார்கள். அலுத்கமையை தாண்டி நீங்கள் காலிக்கு சென்றாலும் மாத்தரைக்கு சென்றாலும் அங்கேயும் கோட்டார் மஷாயிஹ்மார்களுடைய சேவை நீண்டு கொண்டு செல்கிறது. இந்த பக்கமாக பாத்தீங்கன்னா நீர்கொழும்பு,
பலகத்துற எல்லா இடத்திலும் கோட்டார் மஷாயிஹ்மார்கள். அடுத்த பக்கமாக கண்டியில இருக்கக்கூடிய அந்த பக்கம் உடுனுவர பக்கம் கோட்டார் தரீக்கத்தினுடைய மஷாயிஹ்மார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல நிறைய ஜியாரங்கள் கூட கோட்டார் தரீக்கத்தினுடைய மஷாயிஹ்மார்களுடைய சேவைகளுக்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. அஷ்ரை ஹமீதுத்தீன் வலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், அஷ்ரை சுலைமான் காதிரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் உல்பத்துப்பேட்டையிலே நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எல்லாம் கோட்டார் தரீக்கத்தினுடைய மஷாயிஹ்மார்கள். பரக்காஹதனியிலே இன்று வஹாபிகளினால் கைப்பற்றப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இடம், அந்த இடத்திலே கோட்டார் மஷாயிஹ்மார்கள் சென்று இஸ்லாத்தை பரப்பி தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை நிலைநாட்டிய இடம். அந்த இடத்துக்கு இந்த வஹாபிகள் அன்றைய காலத்திலே அவர்களுக்கு அட்ரஸே இல்லாமல் இருந்தார்கள். இன்றைக்கு எல்லா இடத்தையும் அவர்கள் அபகரிச்ச இடங்கள் தான், சொத்துக்கள் எல்லாம் அபகரிக்கப்பட்ட இடங்கள். அப்படி அபகரிக்கப்பட்ட இடங்களில் ஒன்றுதான் அங்கே பரக்காஹதனியிலே இருக்கக்கூடிய மஷாயிஹ்மார்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டு இருக்கின்றது. அந்த இடத்துல கோட்டார் தரீக்கத்துடைய மஷாயிஹ்மார்கள் இருக்கிறார்கள். திஹாரி மண்ணிலே அங்கேயும் கோட்டார் தரீக்கத்துடைய மஷாயிஹ்மார்கள் சேவை செய்து பல முரீதீங்களை முஹிப்பீங்களை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மாத்தளை பிரதேசம், இன்றைக்கு நுவரலியாவுக்கு சென்றால் நுவரலியா டவுன் மஸ்ஜித் இருக்கு இல்லையா, அந்த டவுன் மஸ்ஜிதுக்கு கல்லு வைத்தவர்களே கோட்டார் மஷாயிஹ்மார்கள் தான். மேமன் பள்ளிவாசலுக்கு கல்லு வைத்தவர்கள் கோட்டார் தரீக்கத்துடைய மஷாயிஹ்மார்கள் தான். இப்படி இந்த கோட்டாரில் இருந்து வந்த மஷாயிஹ்மார்கள் இலங்கை மண்ணில் பல இடங்களிலே அவர்களுடைய சேவை விரிந்து கிடந்தது. பல மஷாயிஹ்மார்கள் இந்த மண்ணிலே அந்த சேவையை செய்து கொண்டே இருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் கோட்டார் மஷாயிஹ்மார்களுடைய அந்த சேவைகளுடைய அந்த பட்டியலிலே மேனா ஹாஜரப்பா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அவர்களுடைய இறுதி கால பகுதியிலே அவர்கள் இந்த இலங்கை நாட்டை விட்டும் 87வது வயசுல அவர்கள் கோட்டாருக்கு செல்கிறார்கள். அங்கே சென்று அவர்கள் துல்ஹஜ் மாதம் 19வது பிறை, துல்ஹஜ் மாதம் 19வது பிறை, அந்த பிறையில தன்னுடைய குடும்பத்து மக்களை எல்லாம் அழைக்கிறார்கள். குடும்பத்து மக்களை எல்லாம் அழைத்து சில வசியத்துக்களை செய்கிறார்கள். அப்படி வசியத்தை செய்துவிட்டு அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், ஆன சுல்தானும் ஃபில் ஜன்னா என்றார்கள். நான் சுவர்க்கத்தினுடைய சுல்தானாக அரசனாக திகழ்வேன் என்றார்கள். எப்பொழுது சொல்கிறார்கள்? அவர்கள் வஃபாத்தாகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னால, நான் சுவர்க்கத்தினுடைய சுல்தான்களில் ஒருவராக இருப்பேன், அரசர்களில் ஒருவராக இருப்பேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், என்னுடைய ஹலீஃபாக்கள் அந்த சுவர்க்கத்திலே அவர்கள் அமைச்சர்களாக இருப்பார்கள். யாரெல்லாம் எங்களுடைய தரீக்கத்திலே பைஅத்தை செய்தார்களோ, அந்த மஷாயிஹ்மார்களுடைய கரங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இவர்கள் எல்லாம் அந்த சுவர்க்கத்திலே அவர்கள் பட்டாளங்களாக, என்னுடைய பட்டாளங்களாக, சுவர்க்கவாதிகளாக இருப்பார்கள் என்ற சுப செய்தியை அஷ்ஷேக் மேனா ஹாஜரப்பா நாயகம் வலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்கிறார்கள். இது எப்படி சொல்ல முடியும்? அல்லாஹ் வலிமார்களுடைய நாவிலிருந்து ஒன்றை வர வைக்கிறான் என்று சொன்னால் அது அவர்களாக சுயமாக சொல்வதல்ல, அல்லாஹ் சொல்லுமாறு சொல்லிதான் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் அதிகாரத்தன்மையை கொடுக்கிறான், நீங்க இப்படி சொல்லுங்க. அது எப்படி முடியும்? சுவர்க்கத்தில் தலைவராக அவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால், பொதுவாக ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் தான் சுவர்க்கத்து வாலிபர்களின் தலைவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அன்னை பீபி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் பெண்களுக்கு சுவர்க்கத்தின் தலைவியாக இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த செய்தியை ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களிடத்தில் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபாத்திமா நீங்க தான் சுவர்க்கத்தின் தலைவியாக இருப்பீர்கள் இப்படி சொல்கிறார்கள். அப்ப ஃபாத்திமா நாயகி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் சுவர்க்கத்தின் தலைவியாக இருக்கிறதாக இருந்தால் நீங்க இதுக்கு முன்னால ஃபிரௌனுக்கு மனைவியாக இருந்த ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் சுவர்க்கத்தின் தலைவி என்று சொல்லியிருக்கிறீங்க. ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு தாயாராக இருந்த சையதத்துனா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் சுவர்க்கத்தின் தலைவி என்று சொல்லியிருக்கிறீங்க. இது போலதான் எனக்கும் சுவர்க்கத்தின் தலைவி என்று என்னை மனதை ஆறுதல் படுத்துவதற்காக வேண்டி சொல்றீங்களா என்று கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபாத்திமா அப்படி அல்ல. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னருடைய காலத்தில் இறைவனை ஏற்று மூசா நபியை நபியாக ஏற்றுக்கொண்ட
அத்தனை பெண்களுக்கும் அன்னை ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தலைவியாக இருப்பார்கள். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை ஏற்று அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட அன்றைய காலத்தில் வாழ்ந்த பெண்மணிகளுக்கு அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தலைவியாக இருப்பார்கள். நீங்கள் அப்படி அல்ல. நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பெண்களுக்கும் நீங்கள் தான் ஃபாத்திமா தலைவியாக இருப்பீர்கள். அது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் முதல் கியாமத்துடைய நாள் வரை எத்தனை பெண்கள் இருக்கிறார்களோ அத்தனை பெண்களுக்கும் நீங்கள் தான் தலைவியாக இருப்பீர்கள் என்று சொன்னார்கள். எனவே இங்கே சுல்தானும் ஃபில் ஜன்னா என்று சொன்ன வார்த்தை தன்னுடைய முரீதீன்கள் எத்தனை பேர்கள் அத்தனை பேர்களும் அந்த சுவர்க்கத்தில் இருக்கின்ற பொழுது இந்த தரீகத்தினுடைய ஷேகாக இருக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் மாத்திரமல்ல சுவர்க்கத்திலும் அவர்கள் சுல்தானாக இருப்பார்கள் என்ற செய்தியை தான் மேனா ஹாஜி அரப்பா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அந்த நேரத்திலே தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கு மத்தியிலே சொல்லி காட்டுகிறார்கள். கோட்டாரிலே வாழ்ந்த ஒரு மிக பெரும் மகான் தான் அஷேக் யூசுப் வலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். இந்த மௌலிது கிதாபை கூட அவர்கள் தான் கோர்வை செய்திருக்கிறார்கள். இவங்க கோட்டார் தரீக்கத்தினுடைய மஷாயிஹ்மார்களை பற்றி எழுதி கொண்டு வருகின்ற பொழுது புகழ்ந்து கொண்டு வருகின்ற பொழுது இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? மேனா ஹாஜி அரப்பா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய தக்வாவும் அவர்களுடைய ஈமானுடைய பரிபூர்ணத்தன்மை அவர்களுடைய ஈமானுடைய அந்த முகம்மல் இது எந்த அளவு பூர்ணமாக இருந்தது தெரியுமா? ஒருவேளை மேனா ஹாஜி அரப்பா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்துக்கு முன்னால வாழ்ந்திருந்தார்கள் என்று சொன்னால், இந்த காலத்திலே இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னால வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இவர்களுடைய தக்வாவும் இவர்களுடைய ஈமானினுடைய அந்த பலமும் இவர்கள் ஒரு நபியாகவே வந்திருப்பார்கள் என்கிறார்கள் அஷேக் யூசுப் வலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். அந்த அளவு அவர்கள் ஈமானில முக்கம்மலாக பரிபூர்ணத்தன்மை பெற்றவர்களாக அஷேக் மேனா ஹாஜி அரப்பா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த மகான் தான் இன்றைய காலப்பகுதியில நாங்கள் நினைவுபடுத்திக் கொண்டு அவர்களுடைய புகழ் மாலைகளை பாடிக்கொண்டு அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் சொன்னால் இன்றும் அவர்கள் மரணித்தும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இதைத்தான் சொன்னார்கள், ذிக்ருல் அன்பியா இபாதா, நீங்கள் நபிமார்களை நினைவு கூர்வது அது வணக்கம் இபாதத்து என்று சொன்னார்கள். வذிக்ரு ஸாலிஹீன கஃபாரா, நீங்க சாலிஹீன்களை நல்லோர்களை இறை நேசர்களை இப்படியான இந்த வலிமார்களை நினைவு கூறுவது அது பாவ மன்னிப்பு உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கும். நீங்க செஞ்ச பாவங்களுக்கு கஃபாராவாக போகும். இப்போ ஒரு ஆள் தௌபா செஞ்சா தான் உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படும். பாவம் செஞ்சிட்டீங்க, தௌபா செய்யணும் அல்லாஹ் கிட்ட. ஆனா இங்க எப்படி தெரியுமா? வலிமார்களை பற்றி பேசிக் கொண்டிருந்து அவர்களை பற்றி புகழ்ந்து கொண்டு இருந்தாலே உங்களுடைய பாவங்கள் ஆட்டோமேட்டிக்கா மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கு. இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே வலிமார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த இறைநேச செல்வர்கள் இவர்கள் உலகத்திலே இந்த மக்கள் வாழ்வதற்கு உலகத்தினுடைய 4 மூலைகளிலும் இவர்கள் எங்காவது ஒரு இடத்தில் இந்த வலிமார்கள் வாழ்ந்து கொண்டு இந்த மக்களுக்கு சேவை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றும் அந்த தரீகத்தினுடைய மஷாயிஹ்மார்கள் இலங்கைக்கு வருகை தருகிறார்கள். தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு தன்னுடைய சொந்தக்காரர்களை எல்லாம் விட்டுவிட்டு ஊர்ல இருக்கக்கூடிய நண்பர்களை எல்லாம் விட்டுவிட்டு இலங்கை மண்ணிலுக்கு வந்து அவர்கள் சேவைகளை செய்கிறார்கள் என்று சொன்னால் இந்த சேவைகள் எதற்காக வேண்டி? முஹியத்தீன் ஆண்டகை கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் காட்டி தந்த அந்த வழிமுறைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லி இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்து மக்களுக்கு வரக்கூடிய இன்னல்கள் துன்பங்களை எல்லாம் நீக்குவதற்காக வேண்டி இன்றும் அவர்கள் இந்த மண்ணிலே இருந்து கொண்டு சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது அவர்களை பற்றி புகழ்வதில் மிகையாகாது. எனவேதான் ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லி தந்தான். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய இறைநேச செல்வர்களுக்கு அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள், அவர்கள் பயப்படவும் மாட்டார்கள். சில பேர்கள் அவுலியாக்களையே டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அவங்களுக்கு பயம் இருக்கா
அல்லது அவர்கள் ஏதாவது குற்றங்குறைகளை செய்தால் அந்த குற்றங்குறைகளை சொல்லி காட்டுவார்கள், அவர்களை இழிவுபடுத்தி பார்ப்பார்கள் வலிமார்களை. ஆனால் அல்லாஹ் சொல்லிவிட்டான், அவர்களுக்கு பயமும் கிடையாது. அவர்கள் எதை பற்றி நீங்க சொல்லுகின்ற அவதூறுகள், நீங்கள் சொல்லுகின்ற எந்த பேச்சுவார்த்தைகளாக இருந்தாலும் அவைகளை கொண்டு அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். அப்படி ஒருவேளை இறைநேசர்களுடைய கல்பு கவலை அடைய செய்து விட்டீர்கள் என்று சொன்னால், ஒரு இறைநேசருடைய கல்வை நோகடித்து விட்டீர்கள் என்றால் அதற்கு பரிகாரம் என்ன தெரியுமா? அதுக்கு பரிகாரம் இல்ல, அதற்கான எதிர்வினை என்ன தெரியுமா? உங்களோடு அல்லாஹ் போர் செய்ய வருகிறான். உங்களோடு அல்லாஹ்வே போர் செய்ய வருவதுதான். அல்லாஹ்வுடைய போர் உங்களால தாங்கிக் கொள்ள முடியுமா? வலிமார்களை எதிர்த்தால் வேறொரு தண்டனையும் இல்ல, அல்லாஹ் நேரடியாக களத்துல இறங்குறான் உங்களோட போருக்கு. அல்லாஹ்வுடைய போர் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு வேளை அல்லாஹ் ஒரு நெலும்பை கொண்டு உங்களை சோதித்து விடுவான், போர் செய்வான். ஒரு கொசுவை கொண்டு உங்களுடன் போர் செய்வான். நம்ரூதுக்கு என்ன நடந்தது? நம்ரூது பெரிய பட்டாளம், பெரிய அரசர், அவனை கொல்லோருமண்டா அடிக்கோருமண்டா எத்தனை பேர்கள் தேவை, எவ்வளவு இது தேவை. அல்லாஹ் அப்படி என்ன செய்யல, ஒரு கொசுவைத்தான் அனுப்பினான், மூக்குக்குள்ள போச்சு, மண்டையில செருப்பாலை அடிச்சடிச்சு அவனை கொண்டு போட்டுட்டாங்க. இது அல்லாஹுடைய போர் செய்தது. அப்ப அல்லாஹ் போர் செய்கிறான் என்று சொன்னா அந்த போர் எப்படி இருக்கும்? அல்லாஹுடைய படைப்பினங்களிலிருந்து ஒன்றை இறைவன் ஏவி விடுவான், ஒரு நோயை தந்து விடுவான். அந்த நோயில் மௌத்து வரையிலும் நீங்கள் அவஸ்தைப்பட வேண்டி இருக்கும். அல்லது குடும்பத்தில் ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தி விடுவான், அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி விடுவான். இப்படி வலிமார்களிடம் போர் செய்யக்கூடியவர்களுக்கு, இறை நேசர்களை நிந்தித்தவர்களுக்கு இறைவன் போர் செய்து கொண்டிருக்கிறான் என்ற கருத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இறைவனும் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். எனவே இன்றைய நாளையிலே நாங்கள் ஷேக் முஹியுத்தீன் மெய்னா ஹாஜரப்பா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களதும் அவர்களுடைய ஷேக்நாகர்களாகிய சாலிஹுல் யகீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களதும் இந்த கந்தூரி வைபவம் மிக சிறப்பாக நடைபெறுவதை போல கியாமத்துடைய நாள் வரையிலும் இந்த வைபவம் அழகான முறையிலே நடைபெற்று இந்த தரீகத்தினுடைய சேவைகள் இன்னும் இலங்கை மண்ணிலே நிறைய நடக்க வேண்டும். அல்லாஹ் அதற்கான தௌஃபீக்கையும் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஷேக்னா ஷேக் முர்ஷித் பாபா நாயகம் அன்னவர்களுடைய அந்த ஆயுளையும் நீடித்து இன்னும் அதிகமாக தரீகாவினுடைய சேவைகளை இந்த மண்ணில் நடத்துவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.